நண்பா ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி அது இருக்கட்டும், உன் பேர் என்ன ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜய? விஜயனாவே வெட்டினா அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அது இருக்கட்டும், நீ எங்க தங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால், அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி கம்பெனியா சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு, அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன், ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துபாய் தூக்கிட்டேன். அண்ணா எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போறாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் இருக்குவா, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதும். நடிப்பதா என்னோட வாழ்க்கை, நடிப்பதா என்னோட குறிப்பு, நடிப்பதா என்னோட லட்சியம், நடிப்பதா என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்ன மீட் பண்றீங்க. இந்த ஒண்ணு கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவுல இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரண், இதுக்கு முன்னாடி 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசையும் ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றானே அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கான். அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவனுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, விஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? சாரு யாரு பாருங்க பேசாம போறியா? சார் எங்க பெரியமாமன் சினிமா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா ஐயா குழந்தை. அடரே ஆஞ்சநேயரே, ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா. அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடையை நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி, மங்கி. மங்கி இல்லடி, ஆஞ்சநேயர். நீ யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல, அது இல்ல. அப்படியா? நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. 2க்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்துருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவரி கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்குனாளுங்க. ஏமா இது என்ன குடிக்கிறதுனியா? ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா அட நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம்?
ஓ அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு, அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா, எங்க அம்மா தண்ணி கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சா, அதனால எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா கிட்ட யார் தண்ணி கேட்டாலும் எங்க அம்மா அழுகாத. அது சரி, அப்ப இதுல இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸா? சரி, அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாருல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ, ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, ஏன் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு, அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா ராசத்தி, நீ உட்கார். விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, சிறுதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பற்றினாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான், இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய், போஸ்பா. எந்த கால? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய், எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார், முகத்தை ரெடி ரெடி சார், ரெடி ரெடி. ரெடி. என்ன சார், கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்க. முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட, அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா, ரெடி. என்னப்பா அது, மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுற என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாம விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. சார், குட் மார்னிங் சார். சார், நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார், உங்களுக்கு கால் ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல, ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார், அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா, கரெக்ட். நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணுல பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் எல்லாம் ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம்? இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில் வளர்ற மாதிரி உலகிட்டு இருக்கான், முழுசு வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க. சார், சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா, ஒயிட்ல வேணுமா? ஓ, அதை கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்களா? எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே. சார், ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அம்மா, ஐயோ, அப்பா, 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 தெரியாம பண்ண சார்.
ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா என்ன குரங்கு படம் கொண்டு வராம இருக்கா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி எடுத்து படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன நாய இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொள்ளுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல இதுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி. நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்காந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே. ஓ, அதே குடும்பத்தோட தான் அலையிறியா நீ? சரி, ஏன் சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணன் ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்க உங்க குரங்கு வந்து ஒரே இரவு சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? முக்கியம் சொல்லிட்டு இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து புத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவைடா? எனக்கும் கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வையே. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் வரும். இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஐயோ, நீங்கெல்லாம் யாருங்கடா? இன்னும் ஆள கடமை. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா ஒழுங்க ஒழுங்க. ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சா? நீங்க சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. இல்ல, அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாயா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலை. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா? இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழ வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகுத்தமான்னு இல்லாம
அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி செஞ்சா என்ன? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறீங்க, ஆடுறீங்க, ஓடுறீங்க, புதுசு புதுசா செடி எல்லாம் நட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிறதுக்கு செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே. எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கிச்சுக்குள்ள போவாங்க. எனக்கு 2ல 1 தெரிஞ்சு ஆகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். உன்னை நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்திருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குரங்க வச்சுக்கிட்டு கரணம் போடுற ராமையா, கடவத்தன் ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கதையாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் உத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்கிறாதீங்க. புழைக்க அந்த இடத்துல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டு இருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்தணும் எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் எல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்தவனை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். நம்ம மோசமாயிட்டோம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்கல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே. புரியும்படியா சொல்ல. வாங்க தம்பி, உட்காருங்க. என்னங்க தம்பி, இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூவுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? அதாவது என் நேரம் கவரிங் நகையை பத்த வச்சுட்டு இருக்கான்ல. ஆமா, அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்த வச்சுட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல, உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலை என்ன? ஆமா, முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சுத்துங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பா தான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களே, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? நான் வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்தை முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். சந்தமா போச்சு. கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார், போன மாசம் ஒரு ஆல்பம் கொடுத்தல, அந்த பையனை டைரக்ட் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. நான் எங்க போய் சொல்லுவேன், யாருக்கு போய் சொல்லுவேன்? அவனெல்லாம் தர்றது நண்பா. நான் கும்பிட்ட பாதாள காளி, பத்திர காளி, பாண்டிமுனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா. பொள்ளாச்சியில 1 மாசம் ஷூட்டிங். வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆண்டவா. என்னங்கடா, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம அனாதியாரம் போட்டிருக்க. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவில் அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாரா. சும்மாரா? சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்ற கிட்டவனடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா. இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவன் கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பா, நீ பத்தாப்புல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, உன் சௌகாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடா திரியுறேன். பொழப்ப விட்டுக்கிறேன், பொழப்ப. அதே கால்
ஓடாதடா ஓடாதடா ஓடாத நில்லு நில்லு. ஓடாத டேய் எங்களால ஓட முடியாது ஓடாத இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன் நீ நினைக்கிறதே ஏரியா. டேய், நில்லு நில்லுடா. கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான் அமுக்கு. ஏ அமுக்கா நீங்க வாங்க ஏய். ஆத்தடி ஆத்த வணக்கம் சார் அடி சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா அடிச்சிருப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா உள்ள வா முட்டி முடி சாத்துறேன் ஏய் வாங்கயா ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன் Yes, ஏய், sir. அறிவு இருக்கையா உன்னதான் கேக்குறாரு Shut up. ஒரு அக்யூஸ்ட் படி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க ரெண்டு பேரும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன் ஏறிங்க சார் ஓடிட்டான் சார். காச்சேன் புடி நில்றா. சார் ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க டேய் நீ கடை போறேன் சார் உனக்கு ஏத்த போறேன் நான் இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே கூப்பிடுறேன் சார். கூப்பிடுறானா? இருங்க சார் ஏன் கூப்பிடுறீங்க ஆ, என்ன இனிமையான விசில் யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. கோவிங் என்ன இங்கிலீஷா எத்தனை எழுத்து தெரியுமாடா ஆ? நாலு சார் கிண்டலா ஏறா 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 நாய சார் சார் இருங்க சார் உள்ள வந்து உள்ள போய் சார் புண்ணியம் போடா. அடிக்காதீங்க சார் ஒடிஞ்ச சார் சார் ஐயோ பண்ணிடுறியா யோ ஏய்யா வண்டி என்ன வடிக்க என்னடா மூஞ்சி விட்டு சார் சார் யார கூப்பிட்ட உங்களதான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்துருக்கு சாரு சோறுன்ற அது இல்லடா. ஏய் அது இல்லண்ணே ஆ உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி அவ்வளவுதான் டேய், சத்தியம் பண்ணி சொல்றேன்டா நான் உள்ள இருக்க வேண்டியவளடா எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன் ரெண்டு பார்த்தா உள்ள இருக்கேன் தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? டேய், ஏன்டா கத்துற எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன் அண்ணே, அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? அண்ணே, என்னண்ணே தனி ஆடுது? அட ஏன்டா உயிரை வாங்குற ரசிக்க விடுறா சரி சரி. இந்த வந்து அண்ணே, அண்ணே, விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதுடா ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா நானு அவரு? அவனா நீ என்னடா இருந்துக்கிற கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா சரி இருந்து போ அவன் கான்ஸ்டபிள்மா ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா பேசலாம் ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்துட்டு போய் உள்ள இருக்கானே அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா அண்ணா நான் போயிட்டு வரேன். தயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா அம்மா ஏன் அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன் நான் தான் போவேன். நான் தான் போவேன் நான் தான் போவேன். போடா அப்பா எங்க ஆளக்கானா அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா 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 எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு எங்கடா? ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர்
அப்ப வெளிய என்னமோ சொன்னியே? அதுவா எங்க ஊர் பவளக்குடி நகரத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேடா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட அந்த வேஷ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகரை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. பழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறடா, சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு, அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே மூணு